மகா இப்போ முழுக்க முழுக்க வந்து ஒரு சூப்பரான ஹீரோயினாக உருமாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னதான்டா செய்கிறாங்க இந்த கேரக்டர். ஏன்னா ஐஸ்வர்யா கதாபாத்திரமே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது, மகாவோட கதாபாத்திரம் அவ்வளோ சூப்பராக இல்லையே அப்படின்னு சொன்னதை மீறி இப்போ தைரியமான முடிவுகள் எடுக்கிறது, டக்கு டக்குன்னு பேசுகிறது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அதுலேயும் இப்போ சூர்யா தனக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காருன்னு இவங்க மனசை நினச்சிட்டு இருக்கிறதுனால கோவமாக வந்தது மட்டும் இல்லாமல் அவரை வந்து பலார் அறையிற மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு துரத்தையும் விட்டாச்சு. இப்போ கௌதமையும் விஜயையும் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை எம்டி ஆக்கிடலாம். சூர்யாவை இந்த ஒரு விஷயத்தை வச்சு, அந்த அழகிய விஷயத்தை வச்சு கம்ப்ளீட்டாக கட்டுப்படுத்தி மட்டம் தட்டி காலி பண்ணிடலாம் அப்படின்னு காயத்ரி அனாமிகா ஒரு பக்கம், சித்ரா ஒரு பக்கம் திட்டம் போடுறாங்கங்கிறத ஐஸ்வர்யா உணர்த்தி இப்போ அதை வச்சு தான் ராஜலட்சுமி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இதை சரியான ஒரு ஆள் வந்து இதை சரி பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள்னா மகா தான். மகா இங்கே வந்ததுக்கப்புறமே பாதி கிரைம் ரேட் குறைஞ்சிரும், மகாவை துரத்தி விட்டால் சூர்யாங்கிறது குறைஞ்சிரும், ப்ளஸ் மகாவால் இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்பி கூட்டு வர போகிறாங்க. மகாவும் முதல்ல வந்து யோசித்தாலும் தன்னுடைய அத்தையே கூப்பிட்றாங்கிறதுனால அத்தை மேலே இருக்க மரியாதையில் ராஜலட்சுமி சொன்னதை கேட்டு ராஜலட்சுமி கூட சேர்ந்து திருப்பி வர போகிறாங்க. ஆனால் உங்கள் கூட கணவன் மனைவியாலாம் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு கோவமாலாம் சொல்லிவிட்டு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழகி விஷயத்தில் சூர்யா சொல்கிறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பொய்யா தெரியுது, அவர் யாரையோ காப்பாற்ற ட்ரை பண்ணுறார் அப்படிங்கிறத உணர்ந்து அதை யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்குறது. அதுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ண போகிறா, ஐஸ்வர்யா, ராஜலட்சுமி, விஜய் இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணி அவர் அப்படி பண்ணக்கூடியவர் இல்லை, அப்போ யாரை காப்பாற்றுறாரு, யாரையும் வந்து வித் பாசிபிள் சஸ்பெக்ட்டுவாங்களோ அந்த மாதிரி வந்து செஞ்சிருக்கக்கூடியது யார் யார், அதில் யாராக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி கடைசியில் செஞ்சால பலார்னு சொல்லி விடுற மாதிரி எல்லாத்துக்கு முன்னாடியும் சந்தி சிரிக்க வைக்க போகிறாங்களா. அது வந்து சூர்யாவுடைய அப்பாவா, சித்தப்பாவா, இல்லை தாத்தாவுடைய முன்னாள் மனைவியுடைய இன்னொரு மனைவியுடைய குழந்தையுடைய குழந்தை பேத்தி மாதிரி யாராச்சும் வர போகிறாங்களா அப்படிங்கிறலாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் எல்லாரும் முன்னாடியும் வச்சு அதை போட்டு உடைக்க போகிறது மகாதாங்கிறது மட்டும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். அதுவும் முக்கியமாக அந்த சித்ராதேவி மாதிரி ஆட்கள்கிட்ட என் புருஷனோட குழந்தை அழகி கிடையாது, ஆனால் அவர் இதுக்காக தான் அதை மறைச்சார் அப்படிங்கிறத போட்டு உடச்சி அதை வச்சு என்னென்ன ட்விஸ்ட்டுகள் வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, யாரோட குழந்தையாக இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.